Hey guys, welcome back to BA in Action. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் கேபிஐ ஸ்லைசஸ் அண்ட் லைன் சார்ட் இதுகளை பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா இப்படி ஒரு மெட்ரிக்ஸ் ஆட் பண்ணுறேன்ட்டு. ஸோ மெட்ரிக்ஸ்னால் யூஸ்வலாக எப்படி நாங்கள் எக்ஸலில் ஒரு பிவட் டேபிள் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பாபிஐயில் மெட்ரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி பண்ணலாம்னு நீ பார்க்க போகிறோம். பட் வீடியோ போகிற முன்னாடி என்னோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு போல் போட்டிருக்கேன். அதாவது நெக்ஸ்ட் என்ன சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்ட்டு. ஸோ அதில் டேப்லோ, கிளிக் சென்ஸ், அப்புறமா பைத்தன் அதர்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த மூணில் எதுவுமே உங்களுக்கு பிடிக்காட்டி அதர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுக்கு மோஸ்டான ரெஸ்பான்ஸ் வருதோ நான் அதை வந்து நெக்ஸ்ட் சீரிஸாக போடலான்ட்டு இருக்கேன். பிகாஸ் ஆல்மோஸ்ட் நாங்கள் பாபி எண்டுக்கு வந்துட்டோம். அண்ட் ஸோ மறக்காமல் அந்த போலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதை வச்சு தான் நான் நெக்ஸ்ட் சீரிஸை வந்து எது போடலான்னு டிசைட் பண்ண போகிறேன். அண்ட் ஜஸ்ட் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க நம்மளோட பாபிஐ டேஷ்போர்ட் இருக்குது. ஸோ இதில் வந்து நான் புது ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இருக்க பேஜை டூப்ளிகேட் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து லொக்கேஷன் வேரியன்ஸ்னு மாற்றிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து டோட்டலாகவே நான் லொக்கேஷன் பேஸ் பண்ணி தான் பண்ண போகிறேன். பட் நாங்கள் இப்போ இருக்க இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இந்த லைன் சார்ட்டும் அண்ட் இந்த கேபிஐயுமே இயரை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்லைஸில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் லொக்கேஷன் பேஸ்டுக்கு. ஓகே, இல்லை இயரை ரிமூவ் பண்ணியாச்சு. தென் லொக்கேஷன் கண்ட்ரி பேஸ் பண்ணி மாற்றிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறமா இந்த லைன் சார்ட்டை தூக்கிடுறேன். அண்ட் ஆல்சோ இந்த டோட்டல் ரெவன்யூ தூக்கிடுறேன். தென் இந்த இடத்துல டோட்டல் ரெவன்யூ போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு இதை தூக்கியாச்சு. அண்ட் சிஎஸ்ல போயிட்டு டோட்டல் ரெவன்யூ. ஓகே, இப்போ நான் கண்ட்ரியை மாற்ற நம்மளோட டோட்டல் ரெவன்யூ சேஞ்ச் ஆயிடும். ஸோ இப்போ தான் நம்மளோட மெட்ரிக்ஸ் ஆட் பண்ண போகிறோம். மெட்ரிக்ஸ்னால் யூஸ்வலாகவே இந்த எக்ஸல் எப்படி இந்த பிவட் டேபிள், அதாவது எக்ஸல் சீரிஸ் பார்த்து எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் எப்படி பிவட் டேபிள் பண்ணோம்ட்டு. பார்க்காதாக்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் ஆட் பண்ணியிருக்க மாதிரி இருக்கும், செக் அவுட் பண்ணுங்கள். ஸோ யூஸ்வலாகவே அந்த ரெஸ்பான்சிவான ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது தான் பிவட்ன்ற மாதிரி ஒரு பேசிக் ஐடியா. பட் அதே மாதிரி எப்படி பாபியில் க்ரியேட் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் இந்த மெட்ரிக்ஸ்னு ஒரு டூல் யூஸ் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த அண்ட் ஐக்கனுக்கு பக்கத்தில் இருக்கும். ஸோ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட பேசிக் ஐடியா நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, ஒவ்வொரு கண்ட்ரிலையுமே டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் ஸ்டோர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோர்ஸ் வந்து ஓவர் த இயர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பார்க்க தான் இந்த மெட்ரிக்ஸை நாங்கள் இன்க்ளூட் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதை ரீசைஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா இல்லை ரோவில் வந்து லொக்கேஷன் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியாவில் 2 லொக்கேஷன் தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ கொலம்பில் பார்த்தீங்கன்னா, ஸோ எங்களுக்கு கொலம்பில் வேணும் இயர். ஓகே, ஸோ டேட்டில் போயிட்டு இயரை கிளிக் பண்ணி போட்டுக்கிறேன். அண்ட் ஆல்சோ வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு டோட்டல் ரெவன்யூ தான் தேவை. அண்ட் போட்டோம்னா பூம், இட்ஸ் ஹியர். அண்ட் இதில் வந்து ஜஸ்ட் ஃபார்மட்டிங் லைட்டாக பண்ணதுக்கு அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி டேபிள்ஸ் எப்படியும் போடும்போது, அதாவது இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்லைசஸ் கோ த்ரூ பண்ணி இந்த மாதிரி டேபிள் சார்ட் போடும்போது மேக் ஷுவர் அதில் எதில் கூட டேட்டா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேபிளில் அலைனோ அட்ஜஸ்ட்டோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து அந்த எண்ட் யூசர் வந்து இது ஸ்க்ரோல் பண்ணிட்டு போக தேவையில்லை. ஒரு எல்ஸ் நீங்கள் இதே ஒரு மினிமம் லேஅவுட்டில் வச்சு பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஃப்ரான்ஸுக்கு இருக்குது. ஸோ ஃப்ரான்ஸுக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணுறேன். இப்படி பண்ணி போட்டுட்டு நான் வந்து யூஎஸ்க்கு போனேன்னா பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல யூ ஹேவ் டு ஸ்க்ரோல். ஸோ நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி தான் டேட்டா பார்க்கணும். ஸோ அது வந்து ஒரு ஃபீசிபிலிட்டியாக இருக்காது. ஸோ அதனால இருக்கிறதுல எந்த டேட்டா கூட அண்ட் அந்த லொக்கேஷன் பெருசாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் மற்ற கண்ட்ரிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த கண்ட்ரிக்குமே எந்த சேஞ்சுமே ஆகாது. விச் மீன் ஒரு ஸ்டாட்டிக்கான இதாக இருக்கும். ஸோ இதில் ஃபார்மட்டிங் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதோட ஃபார்மட்டில் போயிட்டு ஃபோன் சைஸ் லைட்டாக கூட்டிக்கிறேன். ட்ரிபுஷே எஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் 11 வந்து லைட்டாக ஓகே தான் இருக்குது. 11 வச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ காலம் ஹெடர்ஸ் இதை பாண்டில் மாற்றிக்கலாம். இதையுமே ட்ரிபுஷேல போட்டுக்கலாம். பிகாஸ் நாங்கள் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டோம் என்ன ஃபோனில் நாங்கள் மெயின்டைன் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபோன்ட்டே த்ரூ அவுட் எங்களோட பேஜில் மெயின்டைன் பண்ணோம்னா அது ஒரு யூனிக்காக இருக்கும். ஸோ
ஸோ அதர்வைஸ் நாங்க அங்க ஒரு ஃபாண்ட், இங்க ஒரு ஃபாண்ட்ன்னு டிஃபரெண்ட் ஃபாண்ட் யூஸ் பண்ணோம்னா, ஓவராலா பார்க்கும்போது கொஞ்சம் அக்லியா இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் அகைன் இங்க ட்ரிபுஷே இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொலோமேடர்ஸ் அதாவது இந்த கொலோமேடர்ஸ், அப்புறமா ரோயடர்ஸ், அப்புறம் வேல்யூ இந்த 3க்குமே நீங்க டிஃபரெண்ட்டா போயிட்டு தான் ஆ இந்த ஃபாண்ட் அண்ட் இத சேஞ்ச் பண்ணணும். இத 12 மாத்திக்கிறேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்குது. அண்ட் யா அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு பார்டர் போட்டுக்கலாம். ஸோ இன்ஜென்டல்ல போயிட்டு ஆ எஃபெக்ட்ஸ் விஷுவல் பார்டர் அண்ட் ரவுண்ட்னஸ் 3 யப் இப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் இங்க பார்த்தீங்கன்னா, டிஃபரன்ஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஸ்பெசிஃபிக் காலம், அதுக்கப்புறமா அ ரோ கிராண்ட் காலம் இது, அதுக்கப்புறம் காலம் கிராண்ட் காலம், அப்புறமா ரோ சப்டோட்டல்ஸ் அதாவது இந்த ரோல சப்டோட்டல்ஸ் இருந்தா அதுவுமே காட்டியிருக்கும். பட் இங்க எதுவுமே இல்ல. காலம் சப்டோட்டல்ஸுமே இங்க இருக்குது. ஆ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் காலம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த சீரிஸ பேஸ் பண்ணிட்டு நீங்க ஃபார்மேட்டிங் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ அதே மாரி செல் எலிமெண்ட்ஸ், யூஆர்எல் ஐகான், இமேஜ் டிஃபரெண்ட்டான ஐட்டம்ஸ் இருக்கு. அண்ட் ஸ்பார்க் லைன்ஸ். ஸோ இந்த ஸ்பார்க் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, நாங்க ஆல்ரெடி எக்ஸெல்ல கவர் பண்ணியிருந்தோம். அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபீச்சர். ஸோ நாங்க அதாவது டேஷ்போர்ட் பண்ணும்போது, எக்ஸெல்ல ஃபைனல் ப்ராஜெக்ட்ட டேஷ்போர்ட் பண்ணும்போது, அதில மென்ஷன் பண்ணியிருந்தேன் எப்படி ஸ்பார்க் லைன் பண்ணணும்ன்ட்டு. அந்த வீடியோவுமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் தான் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம செக் அவுட் பண்ணிடுங்க. அண்ட் எஸ் ஆல் டுகெதர் நல்லா தான் இருக்குது. அண்ட் இதிலேயுமே நாங்க என்ன பண்ணலாம்னா ஆ இன்ஸ்டீட் ஆஃப் ஒரு கண்ட்ரி செலக்ட் பண்றதுக்கு பதிலா, மல்டி கண்ட்ரீஸ் செலக்ட் பண்ற மாரி நாங்க பண்ணிக்கலாம். இங்க செலக்ஷன்ல போயிட்டு சிங்கிள் செலக்ட்ட அன்டிக் பண்ணியாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, கேன் செலக்ட் மல்டி கண்ட்ரீஸ் யாஹ்! ஸோ இப்படி தான் Power BIல மேட்ரிக்ஸ் கிரியேட் பண்றது. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோல அ ஐ திங்க் ஃபைனல் டாப் என்ன்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அத ஃபைனலா முடிச்சா இந்த டேட்டா விசுவலைசேஷன் சீரிஸ் கம்ப்ளீட் ஆயிரும். அதுக்கப்புறமா பேசிக் டிசைன்ஸ்க்குள்ள போலான்ட்டு இருக்கோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அஸ் கைஸ் அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பாய்.